டார்வினோட ஒத்த பெட்டரா வேணும்டா, அவ்வளவுதான்டா நாங்க கேட்கறோம் அப்படின்னு. நாங்க ஒன்னும் தியரி ஆண்ட்ரி லெவலுக்கு எல்லாம் கேட்கல, ஒரு டார்வினை விட பெட்டரா கொஞ்சம் கொடுக்கடா. There's absolutely zero rumors about him. யாருமே லிங்க் ஆகல. நல்ல டால் ஸ்ட்ராங் ஃபார்வர்ட். அவன் போட்டோக்கு ஆடிட்டு இருந்தான். போன வருஷம் செல்சி ரொம்ப க்ளோஸா போனாங்க, ஆனா கடைசியில் என்னமோ ஆகி போச்சு, அவங்க வந்து வாங்காம வந்துட்டாங்க. ஃப்ரிம்பாங் சைன் பண்ணலன்னா யாரை பண்ணியிருப்போம்? ஏன்னா ஐ திங்க் நம்ம இது ஒரு மேபி 5-6 எபிசோட்ஸ் மேபி ஈவன் பிஃபோர் தட் நம்ம பேசியிருப்போம். ஒரு ரைட் பேக் ஷார்டேஜ் இருக்கு, அதாவது ஸ்ட்ரைக்கர் ஷார்டேஜ் பத்தி பேசணும். ஒரு ரைட் பேக்ஸும் ஷார்டேஜ் இருக்கு, ஒரு குட் ரைட் பேக்ஸ் வந்து யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யாரை சைன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறீங்க? We are going back to 18-19. நமக்கு வந்துட்டு ஒரு ஃபெபினியோ மாதிரி ஒரு டிஎம் கண்டிப்பா வேணும். நம்ம வந்து கிராவன்பர்ச் வச்சு இப்போ ஓட்டிட்டோம். ஓகே, இந்த சீசன் ஓகே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம கவுண்டர்ல அவ்வளவா கோல் வாங்கினோமா, மேபி ஒரு 5-6-10 கோல் வாங்கியிருப்போம். ஆனா இப்போ இந்த 2 பேர் வச்சு போகும்போது கண்டிப்பா அதிகமா வாங்குவோம். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? ஆஃப் சீசன் ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆயிருச்சு, இன்னும் அந்த மூடு வந்துருச்சா? ஆஃப் சீசன் மூடு வந்துருச்சா இல்லை என்ன? ஒரு நிம்மதி வந்துருச்சு. டைட்டில் ஜெயிச்சுட்டு ஈக்குவல் பண்ணிட்டு 20 டைட்டில்ஸை ஆஃப் சீசனுக்குள்ள போறோம்னு நினைக்கும் போது, ஏன்னா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இந்த நிலைமையில் இருப்போம் நம்ம நினைச்சோமா? ஓகே டைட்டில் எல்லாம் வின் பண்ணிட்டு நம்ம ஆஃப் சீசனுக்குள்ள போறோம் அப்படின்னு எப்படி இருந்திருப்போம்னா, ஒரு சீசன் விளையாடிட்டோம், நெக்ஸ்ட் சீசன் தாண்டா அப்படிங்கிற வெறியில் இருந்திருப்போம். இப்போ எனக்கு அந்த வெறி இப்பவே போயிருச்சு. அப்பா நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே, அடுத்த சீசன் என்ன பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு எனக்கு. இல்ல எனக்கு வந்து இன்னும் அந்த வெறி இருக்கு. ஏன்னா 21 அது யுனைடெடை விட ஒன் கிளியர், அதனால அந்த 21ஆவதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பட் நான் உங்ககிட்ட இது போன எபிசோட கேட்டிருக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ என்ன டார்கெட் வைக்கிறது ஆஃப் சீசனுக்கு? நம்ம கடமையை ஒழுங்கா பண்ண போறோம். வீடியோ வார வாரம் ஒரு வீடியோ வந்துரும். சோ மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. நம்ம வந்து வார வாரம் ஒரு வீடியோ போட போறோம். ஆனா சப்ஸ்கிரைபர் சைடுல இருந்து அவங்க என்ன டியூட்டிஸ், கமிட்மெண்ட். இப்போ நம்ம ஃபேமிலி எவ்வளவு பெருசா இருக்கு? இப்ப 2100க்கு மேல போயிருச்சு. 2100 ஆஃப் சீசன். அதாவது கிறிஸ்டல் பேலஸ் அந்த கம்யூனிட்டி ஷீல்ட் கேம் வரும்போது என்ன டார்கெட் இருக்கணும் அது சொல்லுங்க. 2250 கேட்டுக்கங்கப்பா, இதுதான் நம்ம டார்கெட். கிறிஸ்டல் பேலஸ் கேம், அந்த கிறிஸ்டல் பேலஸ் மட்டும் கம்யூனிட்டி ஷீல்டு ஜெயிக்க கூடாது அப்படின்னாக்க 2250 அடிக்கணும். கரெக்ட். ஆமா. ஐயோ நம்ம மக்கள் வேற இந்த கர்ஸ்ட் ட்ரோஃபின்னு சொல்லி வேலையை பார்த்தாலும் பாத்துருவாங்களா? அப்படி எல்லாம் பார்க்க கூடாது. சரி, அப்ப அது வேண்டாம். அதாவது உங்களுக்கு லிவர்பூல்ல ஒரு ப்ராப்பர் 20 கோல் பெர் சீசன் ஸ்ட்ரைக்கர் வருவான் அப்படின்னா எப்போ வருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2250 அடிச்சாதான் வருவான். ஐயோ நம்ம சேனல்ல பார்த்துதான் அவன் டிரான்ஸ்ஃபரே இருக்கு. ரைட், ஓகே, ரைட். பட் அப்படியே இந்த எபிசோடுக்கும் வந்துருவோம். ஸோ ஆக்சுவலாக ஸ்ட்ரைக்கர்னு பேசும்போது இதுதான் இந்த எபிசோடு வந்து டிரான்ஸ்ஃபர் டார்கெட்ஸு, டிரான்ஸ்ஃபர்ஸ் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு ஆஸ் ஆஃப் ரெக்கார்டிங். ஸோ இது சொல்லணும், எபிசோட் ரிலீஸ் ஆகுது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ரிலீஸ் ஆகும். லைக் இன்னும் நாங்கள் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறத விட 1 or 2 டிரான்ஸ்ஃபர்ஸ் இன்னும் ஃபைனலைஸ் ஆகிருக்கலாம். நாங்கள் இதை பேசும்போது அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ அந்த ஞாபகத்தோட இந்த எபிசோட கேளுங்க. பட் அதான் இந்த எபிசோட் வந்து பேசிக்காக ட்ரான்ஸ்ஃபர் டார்கெட்ஸ், யாரை டார்கெட் பண்ணியிருக்கோம், சைன் பண்ணியிருக்கோம், யாரை டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த எபிசோடு. ஸோ என்ன எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? அதாவது ஸ்ட்ரைக்கர்னு நான் சொன்னேன், இந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மெயினாக நமக்கு எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸும் அதுதான் நம்ம கேட்குறோம். டேய் டார்வினோட ஒத்த பெட்டரா வேணும்டா, அவ்வளோதான்டா நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு. நாங்க ஒன்னும் தியரி ஆண்ட்ரி லெவலுக்கு எல்லாம் கேட்கல, ஒரு டார்வினை விட பெட்டரா கொஞ்சம் கொடுக்கடா அப்படின்னு கேட்கறோம். வாயால காத்தூதியா சொல்ல தள்ளணும். ஆமா, அந்த அளவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும். ஆமா, எங்கால அங்க போய் நின்னா கூட ஊதுறக்கு பதிலா உறிஞ்சிரான். நம்ம என்ன பண்றது? உள்ள தள்ளுறானா இதுல அதுல பைய பார்க்காம வந்து நம்ம பிரீமியர் லீக் ட்ரோஃபி வாங்கின செலிப்ரேஷன்ல பாவம் அவங்க பையனா அதே மாதிரி பண்றான். டார்வின் நூனிஸ் ஒரே பையன். அடாப்பாவில எவ்வளோ ட்விட்டர் எடுத்து போட்டு விட்டான், நோ டிஎன்ஏ டெஸ்ட் நீடட் அப்படின்னு போட்டான். ஐயோ என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு. ஆனா ஒண்ணு நாம சொல்லியே ஆகணுங்க. நீங்க சொல்லிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வேற ஏதோ ஒரு கிளப்புக்கு போனா மறுபடியும் ஒரு சீசனுக்கு 40 கோல் கூட போடுவான். நம்மளால சொல்லவே முடியாது. He has the potential to do it. It is just not working here. அவ்வளவுதான். இல்லைங்க, எனக்கு கேட்டா வந்து ஐ டோன்ட் திங்க் he has a potential. Of course
அதெல்லாம் முன்னாடி நான் சொல்லணும், இது சொன்னேன்னு தெரியல ஸ்டார்டிங்கில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் இந்த ஆஃப் சீசனில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அதான் இந்த எபிசோட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி. ஸோ ஸ்ட்ரைக்கரோட ஆரம்பிக்கிறோம், பட் அதர் பொசிஷன்ஸும் நாங்கள் பேச போகிறோம். ஸோ அதனால ஸ்டே டியூன். பட் ஸ்ட்ரைக்கர் தான் மெயின் டாபிக். ஸோ அதனால தான் அதோட ஆரம்பிச்சிருக்கோம். அதர்வைஸ் ரைட் பேக், லெஃப்ட் பேக், மிட்ஃபீல்டு, வேர்ட்ஸு, கர்கேஸ் எல்லாரோட பேச்சும் இந்த எபிசோடில் வரும். ஸோ அதனால் மறக்காமல் கண்டினியூ பண்ணி பாருங்கள். இல்லைங்க, சொன்ன மாதிரி கமிங் பேக் டு ஸ்ட்ரைக், ஐ திங்க் இதுதாங்க அவனோட சீலிங்கு. ஐ திங்க் எனக்கு வந்து நுனியஸுக்கு வந்து அவன் மேபி இன்னொரு லீகுக்கு போனால் மேபி அவன் வந்து ஒரு 10-15 கோல்ஸ் போடுவானோ என்னவோ. எப்படிங்க அந்த 40 கோல்ஸ் மட்டும் எப்படிங்க நடந்துச்சு? லைக் ஓகே, ஒரு 10 கோல் 20 கோல் நடந்துச்சுன்னு சொல்லலாம். 42 கோல்ஸ் இந்த சீசன் எப்படி நடந்துச்சு? அது that is not by fluke இல்ல. ஐ மீன் பென்ஃபிகா இல்ல அதுதான். சோ இருங்க, டார்வின் நூனியஸ் நான் ஸ்டாட்ஸ் எடுக்கிறேன். பட் ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீசன் வந்து லைக் பென்ஃபிகா ஃபேன்ஸ், நான் வந்து இந்த சைனிங் பண்ணும்போது ஒரு 2-3 பாட்காஸ்ட் கேட்டிருந்தேன். பென்ஃபிகா பாட்காஸ்ட்ல ஜஸ்ட் ஜென்ரலா போர்ச்சுகீஸ் லீக் பத்தியும் ஜென்ரல் ஃபுட்பால் பாட்காஸ்ட் பத்தியும். ஸோ அந்த 2-3 சீசன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து இட் வாஸ் அன் அனாமலி. அதாவது அந்த சீசன் வந்து வாஸ் நாட் அ நார்மல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் எந்த சீசன்ல 40 கோல் போட்டான்? அவன் இருங்க, 2021-22ல 26 கோல் 4 அசிஸ்ட் லீக்ல. நான் சொல்றது போர்ச்சுகீஸ் லீக்ல மட்டும். அந்த சீசன் நீங்க பாத்தீங்கன்னா he has ஓவர் பெர்ஃபார்ம்ட் his XG by 8. XG வந்து 18 தான். ஆமா. வேறஸ் அதுக்கு முன்னாடி இருந்த சீசன் பாத்தீங்கன்னா, சரி நீங்க சொல்லலாம் போர்ச்சுகல்ல ஃபர்ஸ்ட் சீசன், அதனால அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா 29 மேட்ச் பிளேடு, 19 மேட்ச் ஸ்டார்டடு, 6 கோல் தான் போட்டிருக்கான். அண்ட் அதுக்கு அடுத்த சீசன் தான் லிவர்பூலுக்கு வந்துட்டான். ஸோ அந்த இல்லப்பா, வாட் மேட் கிளாப் ஆர் லிண்டர்ஸ் டு கோ ஆஃப்டர் திஸ் பை? ஏன்னா XG 8ஓட அதிகமா பண்ணிருக்கானா, தட் மீன்ஸ் இட் ஷோஸ் டிஃபிகல்ட் கோல்ஸ் கூட போட்டிருக்காண்டா. கோல்ஸ் இல்லாத இடத்த கூட பார்த்தோம்னா அவன் போட்டிருக்கான்னு தானே ஒரு யோசனை வரும் நமக்கு. இல்ல, ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனி ஸ்ட்ரைக்கருக்கு வந்து தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேவிங் ஒன் சீசன் வேர் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஓவர் பர்ஃபார்ம் பண்றாங்க. பட் வேர் வந்து நீங்க இது ஹாரி கேன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு. ஸோ ஹாரி கேனோட நீங்க XG அண்ட் கோல்ஸ் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா சீசன் டு சீசன் ஓவர் பர்ஃபார்ம் பண்ணுவான். எவ்ரி சீசன் டாட்னம்ல இருக்கும்போது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட XG வந்து 14 வச்சுக்கோங்க, அவன் 17 கோல்ஸ் போடுவான், 18 கோல்ஸ் போடுவான். ஸோ கன்சிஸ்டண்டா வந்து ஒரு 4 சீசனுக்கு ஒழுங்கா பண்ணா, ஈவன் 4 சீசன் விட்டுருக்கு, ஈவன் 2 சீசன் 3 சீசனுக்கு பண்ணா கூட தென் யூ கேன் பி லைக் ஓகே இவன் வந்து இஸ் அ லெஜிட்டிமேட் ஸ்ட்ரைக்கர். அதாவது வந்து கோல் போட வேண்டிய இடத்துலையும் போடுறான், அண்ட் எங்க கோல் நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அங்கேருந்தும் அவன் போடுறான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வரும். வேற ஒரு சீசன்னா இட் கேன் ஜஸ்ட் பி அ சான்ஸ் திங். அதாவது நீ எடுக்கிற ஷாட் எல்லாம் கோலுக்குள்ள போகுதுங்கிற டைப்ல கூட இருக்கலாம். ஸோ அப்படிதான் நூனியஸ்க்கு நடந்திருக்கு. அண்ட் அந்த சீசன் தான் நம்ம அவங்கள சாம்பியன்ஸ் லீக்ல ஆடணும் பென்ஃபிகாவை. ஸோ அண்ட் அந்த கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவனோட பிரெஸ்ஸிங் வந்து பயங்கரமா இருந்தது. எல்லாருக்கும், நம்ம லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது அதுதான் வந்து. ஸோ இது வந்து இயன் கிராம், நம்ம லிவர்பூலோட ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் ரிசர்ச்சோ ஏதோ ரெக்ரூட்மெண்ட்டோ ரிசர்ச்சோ, எனக்கு எக்ஸாக்ட் பொசிஷன் தெரியல, பட் குவைட் ஹை அப். அந்த மைக்கேல் எட்வர்ட்ஸ் ஸ்கவுட்டிங் டீம்ல இட் வாஸ் குவைட் ஹை அப். அவன் எழுதியிருப்பான், மேனேஜர்ஸ் வந்து தே ஹாவ் ஒரு பயஸ் இருக்கும் சில சமயம். ஸோ அவன் வந்து பிரெண்டன் ராஜர்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் பென்டெக் அந்த எக்ஸாம்பிள் தான் அவன் கொடுத்துருப்பான். ஸோ அவன் சொல்லுவான் லிவர்பூலுக்கு அகேன்ஸ்டாக எப்போ ஆடினாலும் பென்டெக்கை வந்து இல் ஆல்வேஸ் ஸ்கோர். ஸோ பிரெண்டன் ராஜர்ஸ்க்கு என்ன இருந்தது, இவன் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ரைக்கர், ஏன்னா இவன் எப்போ நமக்கு அகேன்ஸ்டாக ஆடினாலும் இவன் கோல் போடுறான் அப்படின்னு. ஸோ நம்ம வாங்கியே ஆகணும். வேறஸ் அதுதான் அந்த டேட்டா டீமில் சொல்லியிருப்பாங்க, இல்லை பென்டெக்கே வந்து இ வில் நாட் சூட் அவர் டீம், இவனை வாங்க வேண்டாம் அப்படின்னு இவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ராஜர்ஸ் தான் இல்லை எனக்கு வேணும், அவன் தான் வேணும், வேற எவனும் வேண்டாம். இவங்க வந்து ஆல்டர்னேட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராஜர்ஸ் வந்து இல்லை எனக்கு பென்டெக்கே தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலம் நின்று வாங்கி கடைசியில் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். அண்ட் டேட்டா டீம் வந்து ஏன்கரன் சொல்லியிருக்கான், வி நியூ இட் வாசன்ட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஆனால் சம்டைம்ஸ் தட் அந்த மேனேஜரோட பயஸ் வந்து இருக்கும், விச் இஸ் வாட் ஐ திங்க் ஹஸ் ஹேப்பன் டு கிளாப். ஏன்னா அந்த சமயம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலியன் வார்டு போனால், மைக்கேல் எட்வர்ட்ஸ் had ஆல்ரெடி லெஃப்ட் ஐ திங்க் அந்த சமயத்தில். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் வந்து தே என்ன சொல்கிறது, தே ஆட் அப். அதாவது வந்து ஒரு அந்த கேம் அகேன்ஸ்ட் லிவர்பூல் பயங்கரமாக பண்ணது, சடனாக ஒரு சீசன் அவங்க ஸ்டாட்ஸ் பார்த்துருப்பாங்க, 26 கோல் போட்டிருக்காண்டா அவன் பென்ஃபிகாக்கு ஒரே சீசனில். ஸோ ஹி ஹாஸ் பொட்டென்ஷியல், ஏஜ். அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் ஒரு டேட்டா டீமை நம்பாமல் இருந்தது வந்து அது நமக்கு வெளியே ஓப்பனாக யாரும் சொல்லலை, பட் இப்போ எல்லாம் தெரியுது லைக் ஓரளவுக்கு. இஃப் யூ ரீட் பிட்வீன் த லைன்ஸும்பாங்க.
தெரியறது டேட்டா டீமை கிளாப் நம்பல கடைசி ஒரு 3-4 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பண்ண சைனிங் தான் இது. ஐ ஃபீல் ஒரு மேனேஜர் பயஸில் பண்ண சைனிங். மியூட்ல இருக்கீங்க. ஐ திங்க் தட் ட்ரான்ஸ்ஃபர் செட் அஸ் பேக்குங்க. ஐ திங்க் இப்போ வந்து இது வரைக்கும் ஐ திங்க் வி பேட் சம் 85 மில்லியன். ஆமா, அதாவது 100 மில்லியன் பர்ச்சேஸ் அது யூரோஸ். ஆனா வி ஒன்லி பெய்ட் 85 மில்லியன். எல்லா போனஸ் எல்லாம் சேர்த்து வி பெய்ட் 85 மில்லியன் யூரோஸ், விச் இஸ் லைக் 75 மில்லியன் பவுண்ட்ஸ் நினைக்கிறேன். 71 மில்லியன் பவுண்ட்ஸ். ஸோ யோசிச்சு பார்த்தா வந்து ஐ டோன்ட் திங்க் வி வில் ரீகூப் தட் ப்ரைஸ். நோ ஒன் இஸ் கோயிங் டு கம் அண்ட் கிவ் 70 மில்லியன் பவுண்ட்ஸ் வரும் கண்டிப்பா. அன்லெஸ் சவுதியில இருந்து வந்தா அவங்க கூட இவ்வளவு கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனா வாட் டு யூ திங்க் வில் பி a good enough amount that we can get? ஒரு லாஸும் படாம எந்த அமௌண்ட் லிவர்பூல் எடுத்துக்குவாங்கன்னு உங்களுக்கு தோணுது? இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு பேட்லி வி வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் ஹிம்ங்க. என்ன கேட்டா இப்போ இந்த சீசனே இது பண்ணணும்னா அவனுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு கான்ட்ராக்ட்ல? இருங்க நான் பாக்குறேன். பட் அரௌண்ட் 2-3 இயர்ஸ் இருக்குங்க அவன் கான்ட்ராக்ட்ல. ஐ திங்க் 2-3 இயர்ஸ் இருக்குன்னா 40 ரொம்ப புஷ் பண்ணா மேபி 50. பட் அது ரொம்ப டவுட். 50லாம் எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. லைக் 40 மில்லியன் ஐ திங்க் இஸ் வாட் வி கேன் லைக் 50% ஆஃப் வாட் வி பெய்ட் ஃபார் ஹிம். இல்ல நம்மள பார்த்தோம்னா அதுலயே எப்படி பார்த்தாலும் ஒரு 30 மில்லியன் லாஸ் வருது. எனக்கு 30 மில்லியன் லாஸ் ஆன டிரான்ஸ்ஃபர் வந்து ஒன்லி கெய்டா. ஏன்னா நம்ம அவனை ஃப்ரீல விட்டோம். 55 மில்லியனுக்கு வாங்கி 1 இயர் வெயிட் பண்ணி அண்ட் ஃபைனலி செட் போய் தொலைடா நீ போனா போதும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீல விட்டோம். ஐ மீன் வித் அதர் பிளேயர்ஸ் வி யூஸ் தம். ஒரு வைனால்டமா இருக்கட்டும், ஒரு ஃபர்மினோவா இருக்கட்டும், ஒரு தியாகோ கூட ஓகே ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கீட்டாவை நம்ம யூஸே பண்ணல. அவன் வாங்கின 55 மில்லியனுக்கு பெருசா நம்ம ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 4 கேம் வந்துருப்போம் நம்மளுக்கு. இல்ல அதாவது 55 மில்லியனுக்கு he was not worth it. அப்படிதான். இப்போ தியாகோவும் வந்து ரொம்ப இன்ஜர் ஆனா, பட் அவனை வாங்குறதுக்கு அவ்வளோ நம்ம பே பண்ணல. வி பேட் வாட் 30 மில்லியனோ என்னவோ தான். 20 மில்லியனோ என்னவோ தியாகோக்கு. ஸோ he was not worth the money, அந்த 55 மில்லியன். அதான் சொல்றேன், நான் கேட்டாக்கு அப்புறம் நான் பார்த்தேன்னா இதுதான். ஐ ஜஸ்ட் சின்சியர்லி ஹோப் ஒரு 40-45 மில்லியன் ஆச்சு நம்ம ரீகூப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஐ ரியலி வாண்ட் டு ஹோப். ஏன்னு பார்த்தா இப்போ நம்ம கெலர் ஹீஸ் அக்ரீட் தட் 18 மில்லியன் மூவ் டு பிரென்ட்ஃபோர்ட், விச் ஐ தாட் அண்ட் யூ தாட் ஒரு 30 ஆச்சு நம்ம வாங்கலாம். 18க்குலாம் இட் இஸ் வே டூ லோனு. பட் அகேன் நம்ம இப்போ சொல்லியிருந்தோம், ஐ திங்க் லிவர்பூல் ரெஸ்பெக்டட் தட். இவன் நாம கேட்ட காரணத்தினால 1 இயர் எக்ஸ்ட்ராவா இருந்தும் செகண்ட் ஃபிடலாக இருந்து முடிச்சு கொடுத்துருப்போனா எங்களுக்கு பணம் பெருசு இல்லை, லெட் him go and have a big career for himselfங்கிறதுனால அந்த ரெஸ்பெக்ட்னால பீப்புள் லைக் ஆர் நம்ம ஸ்டாஃப் வந்து பரவாயில்லப்பா 18 பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து we are getting a big bonus. யோசிச்சு பார்த்தா ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து 10 மில்லியன் வந்திருக்கு. நான் வி தாட் ஓகே 0 தான் வரப்போது, 10 மில்லியன் வந்திருக்குது. ஐ ஜஸ்ட் சே எனிதிங் above 45 மில்லியன். 45 இருந்து ஓகே 45 கீழே போகாமல் இருந்தாலே போதும் எனக்கு நுண்ணியஸ்க்கு. 45 கூட எனக்கு லைக் ஆட் ஆன்ஸோட மேபி 45 வரும்னு எனக்கு தோணுது. லைக் ஐ ஃபீல் லைக் வந்து டீல் ஸ்ட்ரக்சர் பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து 30-35 மில்லியனுக்கு நான் அப் ஃப்ரண்ட்டாக கொடுக்குறேன், பாக்கியெல்லாம் ஆட் ஆன் தான், அவன் கோல் போட்டால் உனக்கு பணம் இருக்குது இல்லைனா இல்லை அப்படிங்கிற டைப்பில் நம்ம ஹாஃப் அண்ட் ஹாஃப் தொலைக்கிற மாதிரி இருக்கு யோசிச்சு பார்த்தா. இது ஆஸ் ஃபேன்ஸ் வந்து வி டோன்ட் ஈவன் ஹேவ் டு கேர் அபவுட் த ஃபீ. தட் இஸ் அப் டு த ஓனர்ஸ். நமக்கெல்லாம் அது ஒரு பொருட்டே இருக்கிற நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு என்ன ஒரே விஷயம்னா இந்த லாஸ் எல்லாம் வில் கோ டு த பிஎஸ்ஆர் திங். எனக்கு அங்கே நான் அடி வாங்கிடக்கூடாது. இப்போ நான் ஒரு ஹார்வி எலியட்டை வந்து ஒரு 20 மில்லியன் 25 மில்லியனுக்கு விற்கிறனாலும் எனக்கு ஹார்வி எலியட் நான் 10 மில்லியனுக்கு வாங்கினேன், எனக்கு 5 மில்லியன் ப்ராஃபிட் இருக்கு. as long as I make up that 35 மில்லியன் that I lose. கரெக்டா? இப்போ 35 மில்லியன்ல வந்து 18 மில்லியன் கெலகருக்கு நான் மேக்கப் பண்றேன், 10 மில்லியன் ட்ரெண்ட்டுக்கு மேக்கப் பண்றேன், 28 மில்லியன் அதுலேயே வந்துருச்சு. நம்ம இன்னும் 7 மில்லியன் தான் லாஸ்ல இருக்கும். யோசிச்சு பார்த்தா இப்போ அந்த 7 மில்லியனை வந்து நம்ம குவான்ஸா விற்கலாம், எலியட்டை விற்கலாம், அதெல்லாம் ஹோம் கிரவுண்ட்ல. ஸோ நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் அதில். அந்த 35 மில்லியன் மேபி அங்கே வந்து ரீகூப் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து போய் வாங்குறது, இப்போ போய் ஒரு ரைட் பேக்கை 30 வாங்கியிருக்கோம், ஒரு லெஃப்ட் பேக்கை வாங்க போகிறோம், ஒரு சென்டர் ஃபார்வர்டு வாங்க போகிறோம், ஒரு 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 விங்கர் ஒரு 10 மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வாங்க போகிறோம், ஒரு சென்டர் பேக் வாங்கணும், ஒரு டிஎம் வாங்கணும்னு யோசிச்சு பார்த்தா இப்போ நம்ம பிஎஸ்ஆர்ல மாட்டோங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ஏன்னா சாலாக்கு அவ்வளோ பெரிய வேஜ் கொடுத்துருக்கோம், வேண்டைக்கு அவ்வளோ பெரிய வேஜ் கொடுத்துருக்கோம், வேர்ட்ஸ் வந்தானா அவனுக்கும் பெரிய வேஜ். அது வேர்ட்ஸ் ஏதோ 330 என்னவோ வாங்க போகிறான். ஆமாம். ஸோ இல்லை எனக்கு என்னென்னா பிஎஸ்ஆர்ல வந்து இதெல்லாம் வராதா, அந்த ப்ரைஸ் மணிலாம் பிரீமியர் லீக் ஜெயிச்சதுக்கு ப்ரைஸ் மணிலாம் அதெல்லாம் வராது. யுவர் லாஸஸ்
நீங்க எவ்வளோ 3 இயர்ஸ் சேர்த்து 105 மில்லியன் தான் உங்க லாஸ் இருக்க முடியும். பட் தட் பீங் செட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம லாஸ்ட் இயர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடி வருஷமும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஓவர் 3 இயர்ஸ்னு பார்த்தோம்னாக்கா இது ஈவன் இஃப் வி மேக் அ மேசிவ் லாஸ் இந்த சீசன் ஒரு 50-60 மில்லியன்னா கூட ஓவர் 3 இயர்ஸ் அது வந்து இட் இஸ் ஒன்லி 20 மில்லியன் பர் சீசன் தானே. ஸோ சம்திங் லைக் தட் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் போன சம்மர் வி டென்ட் டூ எனிதிங், பட் அதுக்கு முன்னாடி சம்மர் வி ஸ்பெண்ட் 100 மில்லியன். ஞாபகம் இருக்கா? ஆல் த மிட்ஃபீல்டர்ஸ் 100 மில்லியன் பண்ணோம், 150 மில்லியன் பண்ணோம், பட் வி காட் பேக் 40 ஃபார் ஃபெபினியோ. ஸோ நியர் லைக் 100-105 மில்லியன் பண்ணோம். ஆனா அந்த சீசன்ல வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இவங்க எல்லா வேஜும் இப்ப காலி ஆயிடுச்சு. தியாகோ 280 வாங்கிட்டு இருந்தான், தியாகோ போயிட்டான், ஹெண்டர்சன் போயிட்டான், ஃபெபினியா போயிட்டான், வைனால்டம் போயிட்டான். இவனுங்க எல்லாமே அந்த சம்மர் எல்லாமே மில்னர் போனா. ஸோ எல்லாமே அந்த வேஜ் பில் நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் வி பேட் 100 மில்லியன். ஸோ தட் 100 மில்லியன் இஸ் a loss for us. டெக்னிக்கலி பார்த்தா கரெக்டா? ஏன்னா நமக்கு வந்து we've gotten 100 million, we've put 100 million into the market which is a loss on our capital. போன சம்மர் எதுவும் இல்லை. இப்போ இந்த சம்மர் வந்து if we make another 35 million loss in வைங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், that's already a loss of 135 million. ஏன்னா நம்ம அந்த சம்மர் வந்து வேற யாரையும் விற்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபெபினியோவை தவிர I don't think we sold anyone to make a profit. போன சம்மரும் I don't think we sold anyone. Did we? இல்ல போன சம்மர் யாரையும் விற்கல. யாரையும் வித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. So that's உள்ள வந்தான், வேற யாரும் விற்கல. எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ நமக்கு அங்கேயும் ப்ராஃபிட் இல்லை. இப்போ இந்த சம்மர் வி ஹேவ் டு மேக் அ ப்ராஃபிட், இல்லைன்னா 105 மில்லியன் லாஸ்ல நம்ம கண்டிப்பா மாட்டிடுவோம். அது இல்லைங்க, அது ஐ டோன்ட் நோ, மேபி அது ஃபைனான்சஸ் எனக்கு எங்கன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா இப்போ ஐ மீன் ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் பற்றி பேசுவோம், பட் வேர்ட்ஸுக்கு அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா இஃப் எஃப்எஸ்ஜி ஃபீல் லைக் வந்து தே கேன் அஃபோர்ட் த மணி ஒன்று. ரெண்டாவது அந்த கிளப்ல இருக்கிற அக்கௌண்டன்ட்டோ ஆடிட்டர்லாம் அவங்களாம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பண்ணாமல் வந்து வேர்ட்ஸ் அந்த எபிசோட் நம்ம பண்ணோம்ல, அப்போ சொல்லியிருந்தோம் we are well within the PSR லிமிட்னு சொல்லிட்டு. I think we were like 45 million or something in the loss. 3 years சேர்த்து பார்த்தா 45 million லாஸ்ல தான் இருந்தோம் until end of last year. கரெக்டா? இப்போ இந்த வருஷம் வந்து ஐ ஃபீல் இந்த வர்ட்ஸுக்கு வந்து நம்ம போற அமௌண்ட் வந்துட்டு இட்ஸ் ஆல்ரெடி ஹியூஜ். ஆனா ஐ திங்க் we are banking on the fact that we can make sales. இல்லைனா don't think we are going. தெரிலங்க. ஐ திங்க் நம்ம ஆடிட்டர்ஸ் வந்து they would have, அட்லீஸ்ட் நான் ஒரு ஆடிட்டர் டைப்ல யோசிச்சேன்னா ஐ வுட் ஹவ் டேக்கன் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அதாவது வேர்ட்ஸை வாங்குறோம் பட் யாரையும் ரொம்ப விற்க முடியல அப்படின்னு அந்த ஒரு சினாரியோல தான் நான் யோசிச்சு ஐ வுட் ஹவ் சாங்ஷன்ட் அந்த வேர்ட் ஸ்டீல். ஸோ அதுக்கு நான் சொல்றேன், they are sanctioning, I feel they have the sales lined up. இல்ல அதுதான் நான் சொல்றேன், ஆடிட்டரா இருந்தா நான் வந்து எப்படி யோசிப்பேன், ஒருவேளை விற்க முடியலன்னா என்ன பண்றதுங்கிற டைப்ல. அண்ணா கரெக்ட்டுங்க, ஆடிட்டரா நீங்க யோசிக்கிற கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா they've sanctioned the amount only because they know they're going to make the sale. சரி, ஓகே, மேபி இருக்கலாம். அப்படி நான் சொல்றேன். என்ன தோணுதுன்னா மேபி we are missing something, தெரியல. அதான் we don't know, but in the discussion வந்து we started back with a striker. So 40 million நம்ம டார்வின் நூனியஸ் வித்தோம்னா we are not going to get anyone less than 70 million. ஒரு ஆப்ஷன்ஸ் யாருங்க? let's talk about the options. ஸோ இப்போ ரூமர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப வந்திருக்கிறது ஹியூகோ எக்கிட்டிக்கு. அஃப்கோர்ஸ் நடுவில் திடீர்னு நியூஸ் வருது அவன் செல்சிக்கு இஸ் வெரி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு. அதே தான் டெலாப்புக்கும் வந்தது, தட் ஹி வாஸ் யுனைடெடுக்கு க்ளோஸாக இருந்தான், அப்புறம் திடீர்னு செல்சி இஸ் வெரி க்ளோஸ், ஆர் ஐ திங்க் செல்சி டன் டீல்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் ஸோ ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கெட்டிக்கே இருக்கான், செஸ்கோவும் ரீசெண்ட் டேஸில் ஆர்சனலுக்கு போகிறான்னு நிறைய வந்தது, ஜாக்கரஸ் இருக்கான் இன்னும். ஸோ அவன் ஃபஸ்ட்டு ஆர்சனலுக்கு போகிறான்னு வந்தது, இப்போ அது கொஞ்சம் குவைட் டவுன் ஆகிடுது இந்த செஸ்கோ ரூமர்ஸ்னால. ஸோ இவங்க 3 பேர் இருக்காங்க. ஈசாக்கு வரப்போறது இல்லை, ஐ மீன் நியூ காசல்ட்டேருந்து வரப்போறது இல்லை அவன். ஸோ நம்ம யாருமே இந்த போர்ட்டோடைய அந்த அமரோடியான் போன வருஷம் செல்சி போனாங்கல்ல, ஐ டோன்ட் நோ வை there's absolutely zero rumors about him. யாருமே லிங்க் ஆகல. நல்ல டால் ஸ்ட்ராங் ஃபார்வர்ட், அவன் போட்டோக்கு ஆடிட்டு இருந்தான். போன வருஷம் செல்சி ரொம்ப க்ளோஸா போனாங்க, ஆனா கடைசியில் என்னமோ ஆகி போச்சு, அவங்க வந்து வாங்காம வந்துட்டாங்க. ஸோ கியாக்கரஸ், எக்கிட்டிகே, இந்த ஒமரோடியான் இருக்கான், இந்த ஜானத்தன் டேவிட் இருக்கா, அவன் பக்கம் யாருமே போக மாட்டேங்கிறாங்க. ஏன் என்ன ஒண்ணுமே அதுவும் தெரியல. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கியாக்கரஸ்னா கண்டிப்பா 65-70 மில்லியன் ஆகும். இப்போ அமரோடியான் எடுத்து பார்க்குறேன் அவனோட ஸ்டாட்ஸ். ஸோ லாஸ்ட் சீசன் அதுதாங்க, ஐ திங்க் அவனுக்கும் இதே அந்த நுனியஸ் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு சீசன் தான் ஸ்பெண்ட் இன் போர்ச்சுகல்.
அஃப்கோர்ஸ் 19 கோல்ஸு இன் எவ்வளோ 23 ஸ்டார்ட்ஸ். ஸோ 30 கேம்ஸ் ஆடி இருக்கான், 23 ஸ்டார்ட்ஸு, 19 கோல்ஸ் ஆடி இருக்கான். அகெயின் ஹி ஹஸ் ஓவர் பர்ஃபார்ம்ட் இஸ் எக்ஸ்டி வந்து 14, இவன் 19 அடிச்சிருக்கான். ப்ராப்ளம் இஸ் அதுக்கு முன்னாடி வந்து கிரனாடாவில் இருந்தான், ஐ திங்க் லோன்லியா எங்கேன்னு தெரில. அண்ட் அதுக்கும் முன்னாடி அலாவெஸ்னு ஸ்பெயினில், ரெண்டுமே லாலிகாவில் இருந்தான். he was வெரி யங், அவனுக்கு 21 வயசு தான் இருந்தது. ஸோ 19 வயசு இருக்கும்போது அவன் அலாவெஸ்க்கு ஆடி இருக்கான் அவன் பேசிக்காக, அண்ட் கிரனாடாக்கு ஆடி இருக்கான். ஸோ அகெயின் இட்ஸ் ஐ திங்க் he suffers. அந்த நுண்ணியஸுக்கு அப்புறம் ஐ திங்க் எல்லா கிளப்புக்குமே கொஞ்சம் ஒரு காஷியஸாக ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அதாவது ஒரு சீசனில் ஒருத்தன் பண்ணியிருக்கான்னா அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம் அப்படின்னு, which is what I feel. ஏன்னா இவன் ஒரு சீசன் தான் he has had this top performing season. I think இன்னொரு சீசன் இப்படி ஆடினானா then definitely teams will be in for him. அப்போ நம்ம யாரு தான் இப்போ யோசிச்சு பார்த்தா ஆசிமன் என்னன்னா அவன்லாம் ஆட மாட்டாங்க. அவன் ஹியூஜ் வேஜ் இருக்குது, இவன் இந்த பிரச்சனை இருக்கு, ஆட்டிடியூட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அதனால ஐ டோன்ட் ஈவன் திங்க் we are going to go for ஆசிமன், நோ டவுட் அதெல்லாம். அப்புறம் ஆனா ஜாக்கரஸுமே பாத்தீங்கன்னா there's absolutely no rumors. இந்த கிளப் போறான் அந்த கிளப் போறான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. for a long time it looked like அவன் ஆர்சனலுக்கு தான் போறான் அப்படின்னு. சோ ஆனா இந்த சம்மர்ல தான் சொல்றேன், ஓகே இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி லிங்க் ஆயிட்டான், அப்படி பண்றான் இப்படி பண்றான். இந்த சம்மர் இஸ் பீன் குவைட் until now. ஜாக்கரஸ் எதுவுமே ஆர்சனலும் போற மாதிரி தெரியல, சிட்டியும் தெரியல, செல்சியும் தெரியல, நம்மளும் தெரியல, யுனைடெட் அதாவது அமோரிமா இருக்கான், அப்போ யுனைடெடும் தெரியல. யுனைடெட் தான் குனியாவை சைன் பண்ணிட்டாங்க. அண்ட் டெலாப் they were after டெலாப். தெரியல அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் தான் இருக்கான்னு தெரியல. ஏன்னா சாம்பியன் லீக் ஃபுட்பாலும் கிடைக்கல இந்த வருஷம். ஸோ மேபி அதனால கூட இருக்கலாம். ஏன்னா பட் ஜாக்கரஸ் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஜாக்கரஸ்க்கு ஏன் இவ்வளோ ரூமர்ஸ் வந்ததுன்னா, ஒன்று ஸ்கோர் 2 சீசனாக நான் சொல்கிறேன். லாஸ்ட் சீசன் 29 கோல் 33 மேட்ச், இந்த சீசன் 39 கோல் 33 மேட்ச்ல லீக்ல. ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் வேர் யூ ஆர் லைக் ஓகே இவன் 2 சீசனாக பயங்கரமாக அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், ஸோ அவனை தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. இப்போ அதுவும் போர்ச்சுகல் லீக் தான். மக்கள் நுண்ணியஸை பார்த்துப்பட்டு ஜாக்கரசி ஐயோ இவனும் இப்படி தாங்கி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல, இருக்கலாம் அந்த ஒரு பயஸ் இருக்கலாம். பட் ஐ திங்க் எனக்கு என்னன்னா இவன் 2 சீசனாக அதை பண்ணியிருக்கான். அண்ட் ஈவன் காவென்ட்ரியில் அவனோட லாஸ்ட் ப்ராப்பர் சாம்பியன்ஷிப் சீசன்ஸ், அவனுக்கு 24 வயசு இருக்கும், கொஞ்சம் லேட் ப்ளூமர் அவன். 24 வயசு இருக்கும்போது காவென்ட்ரியில் சாம்பியன்ஷிப்பில் 21 கோல் அடிச்சிருக்கான் இன் 46 மேட்சஸ். பிளே ஆஃபில் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன் காவென்ட்ரி அந்த சீசன். ஸோ லைக் ஈ ஹேஸ் பொட்டென்ஷியல். அது ஏன் வந்து அவனை போக மாட்டேங்கிறாங்க, வெதர் ஸ்போர்ட்டிங் வந்து நிறைய ஃபீஸ் டிமாண்ட் பண்ணுறாங்களா என்ன எதுன்னு தெரில. இல்லை ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து நாட் மெனி ஆர் தேர். that is the big problem that we have. not many reliable strikers are there. ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க, பட் ரிலையபிலிட்டிங்கிற ஃபேக்டர் தான் பெரிய பிரச்சனையா இப்போதைக்கு இருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஐடியலி எனக்கு இந்த எக்கிட்டிக்கே நான் பார்த்த வரைக்கும் he is another நுனியஸ். எல்லா ப்ராமிசிங் சைன்ஸும் இருக்கு, ஆனா ஃபினிஷிங் சுத்தமா இல்ல. ஆனா அவனுக்கு என்ன வயசாகுது? அவனுக்கு ரொம்ப கம்மி, 2021 தான். ஆமா, ஆனா எனக்கு அதுதான் இருக்கிற பிரச்சனை. அவன்ட்டையும் இதே தான் நுண்ணியஸ் 22-23 வாங்கினோம், அதே ப்ராமிஸ் இருக்கு, ஆச்சா போச்சான். இவனுக்கும் த மோஸ்ட் எக்ஸ்டி வச்சு கோல் அடிக்காதது நம்மால் தான். ஆமா, இன்ஃபேக்ட் அதுவும் ஜெர்மனில வேற, விச் இஸ் என்ன சொல்றது கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் அங்க லீக். அப்படி இருந்தே முடியலைங்கும் போது makes no sense for us to go. ஆமா, இல்ல அதாவது நம்ம நுண்ணியஸ்ட் அடி வாங்கினது வந்து இட்ஸ் அ மேசிவ், இட் ஷுட் பி அ மேசிவ் லெசன். அதாவது வந்து ஒரு பொட்டென்ஷியலை வச்சு ஒருத்தனுக்காக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கேடிகே வந்து அந்த கேட்டகரியில தான் வருவான் அவன். ஏன்னா 21 எக்ஸ்ஜி 15 கோல் ஜெர்மனியில் இந்த சீசன். ஐ மீன் தெரில, ஐ மீன் இதான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டே ரொம்ப இல்லை. ஸோ யாருக்கு போவோங்கிறதே வந்து தெரில. ஐ மீன் யாருக்கு போவோங்கிற பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. அட்லீஸ்ட் ஏதோ 1-2 கிளப் தான் ஸ்ட்ரைக்கர் தேடுறாங்கன்னா ஓகே, எல்லாத்துக்குமே இப்போ ஸ்ட்ரைக்கர் வேணும். செல்சி ஆர் ஸ்டில் நாட் ஹாப்பி, யுனைடெடுக்கு இல்லை, நமக்கு இல்லை, ஆர்சனலுக்கும் ஸ்ட்ரைக்கர் வேணும், 4 கிளப்புக்குமே ஸ்ட்ரைக்கர் வேணும். ஸோ அதுதான் நான் வந்து ஐ திங்க் நான் வந்து இது ஒரு லீட்ஸ் இன் டு நம்ம நெக்ஸ்ட் இது. ஸோ நான் வந்து இது என்ன எழுதியிருந்தேன்னா, ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் இந்த டீமுக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் லிவர்பூலுக்கு தேவையா அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். நாட் இன் லைக் வந்து அதாவது அவன் குவாலிட்டி பிளேயர் இல்லைடா, அவன் லிவர்பூல் பிளேயர் இல்லைடா அப்படிலாம் எதுவுமே இல்லை. வந்தானா இஸ் அ லிவர்பூல் பிளேயர், லைக் இஸ் அ ப்ராப்பர் நம்ம வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர், அதிலெல்லாம் டவுட் இல்லை. ஐ திங்க் இது வந்து நம்ம பிஎஸ்ஜியோடையும் பார்க்குறோம். ஏன்னா அவங்களும் குவாரட்ஸ்கேலியா, டெம்பெலே அண்ட் இவன் டெசிரே டூவே, பார்குலா, இவங்கெல்லாம் வந்து தே ஆர் நாட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பட் தே ஆர் கோல் ஸ்கோரிங் பிளேயர்ஸ்.
விங்ஸ். டெம்பலே வந்து சென்டர் ஃபார்வர்டா ஆடுவான், பட் அவன் ஆரம்பிச்சது சென்டர் ஃபார்வர்டா இல்லை, அவனோட நேச்சுரல் பொசிஷனும் சென்டர் ஃபார்வர்ட் கிடையாது. ஐ திங்க் கிளப்ஸும் வந்து இது இன் ஜென்ரல் இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஐ திங்க் கிளப்ஸ் ஆர் இன் ஜென்ரல் கோயிங் ஃபார் கோல் ஸ்கோரிங் ஃபார்வர்ட்ஸ், அதாவது விங்கர்ஸ், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு. ஸோ ஐ திங்க் அதனால தான் நம்மளும் வேர்ட்ஸை வாங்குறோம் அப்படின்னு தோணுது. எனக்கு என்ன புரியாத ஒரு விஷயம்னா, நீங்க சொன்ன செம்ம ஆக்சுவல் பாயிண்ட். இப்போ வந்து அந்த டீமுக்கு குவாரக்சலியா அந்த மிட் சீசன்ல தேவையான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா, அது ஒரு அனாவசியமான பை தான் பிஎஸ்சிக்கு. பட் தே டிட் இட் அண்ட் தென் தே ஒன் த சாம்பியன்ஸ் லீக். நமக்கு வந்து இப்போ பிஎஸ்சி செலவே பண்றதே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஃபேன்ஸ் இப்போ சில பேர் இவ்வளவு பணம் கொடுத்து இவனை வாங்கணுமா அப்படின்னு. ஏன்டா செலவு பண்ணலினாலும் கேக்குறீங்க, செலவு பண்ணலினாலும் செலவு பண்ணாலும் இவ்வளவு பண்ணி தான் ஆகணுமா அவனுக்குன்னு கேக்குறீங்க. என்னதான்டா பண்ணுவாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. we've lost out a lot of superstar players. நம்ம வந்து பணம் பே பண்ணாம, ஒரு பெல்லிங்கம்மா இருக்கட்டும், ஒரு சூவமேனியா இருக்கட்டும், ஒரு கேமவிங்கா இருக்கட்டும், we've lost out on a lot of players. FSG are finally said we are not going to lose out on anyone hereafter. We are going to go out, we are going to do it when we going to get it done. எனக்கு as a fan நீ எவ்வளவு வேணாலும் காசை போடு, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. as long as you know that it's beneficial for the club, I don't care about how much you spend. ஆனா I want results on the pitch. ஆமா, அவ்வளவுதான். இப்போ வேர்ட்ஸ்க்கு வந்து 150 million euros கொடுக்குறீங்களா, கொடுங்க. it will be the biggest transfer in Premier League history நினைக்கிறேன். because கைசேடோ என்சோக்கு அப்புறம் இப்ப நம்ம தான் டாப் ரெக்கார்ட். சோ பிரீமியர் லீக் மட்டும் இல்ல, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து எல்லா லீகும் சேர்த்து. we've never been afraid to do that. வான் டைக் பண்ணும்போது நம்ம தான் ரெக்கார்ட், ஆலிசன் பண்ணும்போது கோல் கீப்பருக்கு நம்ம தான் ரெக்கார்ட். ஆனா it was swiftly ஒரு half seasonல it was broken. நம்ம ஆலிசனை வாங்குனோனே போய் கெப்பா வாங்குனாங்க. லிட்டரலா 2 வாரத்துல போய் கெப்பா வாங்குனாங்க. நம்ம வான் டைக்க வாங்குனோனே மெக்வைரை வாங்குனாங்க. ஆமா. so we've set the pedestal actually to make the record transfer. And now we are going to break it once again to make the transfer. I don't care about how much we are going to pay. As long as எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுல 150 million போடுறோம். I want that player to be fit and play 50 games this season. I think it's a big amount that we are putting in. We are putting all our eggs in one basket. எனக்கு அதுதான் கவலை. எனக்கு அவனுக்கு இவ்வளவு பே பண்றவங்களுக்கு கவலை இல்ல. இல்ல, ஐ திங்க் வேர்ட்ஸ் வந்து அந்த பிரச்சனை இருக்காது. அவன் ஆடுவான் தான் எனக்கு தோணுது. ஃபிட்னஸ் இஷ்யூஸ்லாம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஒன்னு பிகாஸ் வேர்ட்ஸ் as a player அவனுக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி கிடையாது. ஐ நோ he had like ஒரு மேஜர் இன்ஜுரி இருந்ததுன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. But he has been very solid otherwise. And அவன் வந்து ஸ்லாட்டோட சிஸ்டம் வந்து இட் இஸ் நாட் ஆஸ் இன்டென்சிவ் as கிளாப்போட சிஸ்டம். ஸோ இன்ஜுரி ரிஸ்க்கும் கம்மி அதில். ஐ திங்க் ஐ மீன் கமிங் பேக் டு வேர்ட்ஸ், ஐ திங்க் ஏன் வந்து வேர்ட்ஸை வாங்குறோம் அப்படின்னா, ஒன்று லேக் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ், இன்னொன்று ஐ ஃபீல் லைக் நம்ம வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து we were debating அவன் எங்கே ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நான் இது யோசிச்சேன். ஐ மீன் இது கமெண்ட்ஸ்லையும் சில பேர் சொல்லியிருந்தாங்க, ஏன் வந்து வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கராக ஆடக்கூடாது, நாட் as வந்து ஒரு ஃபால்ஸ் நைன்னு இல்லை, லைக் ஃபால்ஸ் நைன் ரோல்லையும் ஆடலாம், இல்லை அவன் வந்து as a என்ன சொல்கிறது, ஒரு கோல் ஸ்கோரிங் ஃபார்வர்ட். சி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இது வரைக்கும், சாலாக்கு வந்து ஒரு 10-15 கோல் போடுற அளவுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாலே போதும், ஏன் வந்து வேர்ட்ஸ் cannot be that player அப்படின்னு சொல்லிட்டு. Only problem with words that I see is physicality. He is not that big of a guy. ஒரு false nine ஆடுறதுக்கோ, he is fast, கரெக்ட். அதான் நம்ம ஃபெர்மினோ not that big of a guy, ஆனால் ஒர்க் ஆகலையா, அதுதான் இருக்கு. ஸோ we could even switch to 4-4-2. who knows, 2 attacking midfielders டென்ஸா வச்சு, 2 டாப் பிளேயர்ஸ், நான் சொல்றது சாலாவை ரைட்ல வச்சு, ஒரு லெஃப்ட்ல வச்சு, ஜஸ்ட் 2 wingers அப்படி கூட ஆடலாம். ஐ திங்க் வேர்ட்ஸ் வந்து அப் ஃப்ரண்ட் ஆடினாலும் இட் வில் பி a 4-3-3. பட் ஐ ஹாவ் அ ஃபீலிங் இது வந்து கேக்போ வில் ஸ்டார்ட் மோர் தென் டியாஸ்னு எனக்கு தோணுது லெஃப்ட்ல. ஏன்னா இட் கைண்ட் ஆஃப் ரிசம்பிள்ஸ் அந்த சாலா, மானே, ஃபெர்மினோ வேர்ட்ஸ் ஆடினானா. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி இதுதான். இப்போ நம்ம இங்கே கொண்டு போய் எல்லாம் 150 million இங்கே போடுறீங்கன்னா, சரி நம்ம டீமில் வந்து ஏகப்பட்ட ஓட்டை இருக்குது, இப்போ நம்ம இந்த மிட்ஃபீல்டில் வச்சுக்கிட்டு வேர்ட்ஸை வாங்குறியா, யூ ஆர் பீங் வெரி ஆம்பிஷியஸ், இட்ஸ் ஃபைன். ஆனால் இந்த பணத்தை வந்து வேற எங்கேயும் அடி வாங்கிடக்கூடாது. எனக்கு மற்ற ட்ரான்ஸ்ஃபர் டார்கெட்ஸாக நீ வச்சிருக்கிறதோ, இல்லை இந்த டீமுக்கு ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறவங்களையோ மூவ் ஆன் பண்ணி நீ புதுசாக கொண்டு வர ஆட்களுக்கான பட்ஜெட்டில் எங்கே வந்து அடி வாங்கிடக்கூடாது. ஆமாம், பட் இது வரைக்கும் ஐ திங்க் பண்ண ஆக்டிவிட்டியில் வந்து ஐ டோன்ட் திங்க் அடி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆஸ் ஆஃப் ரைட் நவ், அதாவது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற சமயத்தில் ஃப்ரிம்பாங் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டான் ஆஸ் அ லிவர்பூல் பிளேயர். பட் லெஃப்ட் பேக்கு கர்கேஸ் வந்து ஐ திங்க் நிறைய நியூஸ் வருது இந்த மாதிரி வந்து இட் வில் பி டன் சூன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேர்ட்ஸும் வந்து இட் இஸ்
குவைட் லைக்லி தட் ஜெர்மனியோட அந்த ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் லீக் கேமுக்கு முன்னாடி அது கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் ஐ டோன்ட் திங்க் வி ஆர் காம்ப்ரமைசிங் ஆன் எனி திங். ஸோ ஃப்ரிம்பாங் பற்றி வருவோம். ஆப்வியஸ்லி நிறைய பேசியாச்சு அவனை பற்றி, அவனோட ஸ்டைல் ஆஃப் பிளேயர்லாம் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பாருங்கள். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரிம்பாங் சைனிங் என்ன, அண்ட் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் என்ன, ஹவு ஹி ஃபிட்ஸ் இன் டு திஸ் டீம்? ஃப்ரிம்பாங் அகெயின் we are looking at இப்போ ஐ திங்க் சிட்டி வந்து டார்கெட்டிங் 800. ஓகே, நேத்துல இருந்து வந்து 800 ஃபுல் ரூமர்ஸ் வருது. நம்ம வந்து ஃப்ரிம்பாங் ஃபுல்லி முன்னாடி போய் ஆடுற விங்கர் தான், நம்ம விங்கர் இல்லை ரைட் பேக், அவனை தான் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். லெஃப்ட் சைட்லேயும் வி ஆல் தாட் மேன் சிட்டி பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லெஃப்ட் சென்டர் பேக் காம்போல போவோம் ஒரு பிளேயருக்கு அப்படின்னு. நவ் ஐ திங்க் கர்கஸ் இஸ் லைக் 99% டன் ஆல்ரெடி. அந்த இவன் நம்ம நம்ம ஃபெப்ரிசியோ அந்த லோடிங் எல்லாம் போட்டான். அதனால வந்து ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ டன். ஐ திங்க் போத் சிட்டி அண்ட் அஸ் வி ஆர் கோயிங் பேக் டு 2018-2019 சீசன். ரெண்டு ஃபுல் பேக்ஸும் பயங்கர ஹையா போக போறாங்க. அதுல காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக நம்ம ஆள் மிட்ஃபீல்ட்ல என்ன பண்ண போறாருங்கிறதா இப்ப கேள்விக்குறி. ஏன்னா அட்டாக் பண்றதுக்கு 3 பேர் பதிலா 5 பேர் அட்டாக் பண்ண போறானுங்க இப்போ. ஸோ நம்ம அதை ட்ரேட் ஆஃப் கிளாப் பண்ண மாதிரி இப்ப நம்ம ஆள் எப்படி அதை பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இல்ல நான் வந்து வேண்டைக்கையும் கொனாட்டேவையும் கிராவன்பர்ச்சையும் நம்பி நான் இருந்துக்கிறேன் பின்னாடி, நீங்க எல்லாரும் போய் கோலை மட்டும் போடுங்க, அதுக்கப்புறம் கூட நான் மாத்திப்பேன், ஒரு 30 நிமிஷம் கூட அப்புறம் கூட வந்து நான் வந்து ராபர்ட்சனையும் கர்கஸையும் இவனையும் நான் பின்னாடி போக விடாம பின்னாடி இருக்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஸ்லாட் அப்படி பயப்படுற ஆளே இல்லை. 30 மினிட்ஸ்க்கு ஒரு மாதிரி விளையாண்டு அடுத்த 30 மினிட்ஸ்க்கு வேற மாதிரி விளையாடுற ஆள் பயப்படுற மாதிரி ஆளே கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல்சோ பாசிபிள். என்னன்னா we are not getting succumb to every other team. ஒரு லெஃப்ட் பேக்னா ஒரு லெஃப்ட் சென்டர் பேக் மாதிரி ஆடணும், உள்ள இன்வெர்ட் பண்ணணும், அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும், நம்ம அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி நம்ம போயிட்டோம். இல்லை, ஐ திங்க் ஃபுட்பால் இஸ் அ கேம் ஆஃப் சைக்கிள்ஸ் இல்லைங்க. அதாவது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு இப்படி இருக்கும், அது கவுண்டர் பண்றதுக்கு ஒருத்த மாத்துவான், அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் அப்படி இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த மிட்ஃபீல்டை க்ரௌட் பண்றதுக்காக ஐதர் ஃபார்வர்டை பின்னாடி கொண்டு வருவாங்க, இல்ல வந்து விங் பேக்ஸ் இன்வெர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, லைக் நம்மளே வந்து ஃபுல் பேக்ஸை வச்சு தான் நம்ம விட்டை வச்சு தான் ஆடுவோம். ஸோ சென்டர்ல ஸ்பேஸ் இருந்தது, ஸோ குவார்டியோலா வந்து இன்வெர்ட் பண்ணி ஆடும். இப்போ எல்லாரும் அதை பண்ண ஆரம்பிச்சாரு, ஸோ திரும்ப வைட் ஏரியாஸ்ல ஸ்பேஸ். கரெக்ட். ஸோ வி ஆர் கோயிங் பேக் அந்த கர்கஸ் ஃப்ரிம்பாங்லாம் வச்சு. பட் எனக்கு ஒரு கேள்வி, ஆக்சுவலா ஃப்ரிம்பாங் சைன் பண்ணலன்னா யாரை பண்ணியிருப்போம்? ஏன்னா ஐ திங்க் நம்ம இது ஒரு மேபி 5-6 எபிசோட்ஸ் மேபி ஈவன் பிஃபோர் தட் நம்ம பேசியிருப்போம். ஒரு ரைட் பேக் ஷார்டேஜ் இருக்கு, அதாவது ஸ்ட்ரைக்கர் ஷார்டேஜ் பத்தி பேசணும். ஒரு ரைட் பேக்ஸும் ஷார்டேஜ் இருக்கு, ஒரு குட் ரைட் பேக்ஸ் வந்து யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யாரை சைன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறீங்க? ரைட் பேக்ஸ் வேற யாரு இருந்தா? அந்த லிவரமெண்டோ ஒன்னு நியூகாஸ்ல் யுனைடெட்ல இருந்தா, அவன் he would have been a good shout. ரைட் பேக்ஸ் அந்த அளவுக்கு வந்து நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு நம்ம லீகை தாண்டி பெருசா எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா மற்ற லீக் எல்லாம் யாரு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் யோசிச்சு பாக்குறேன், மற்ற லீக்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா டாப் ரைட் பேக்ஸ்ன்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹக்கீமி இருக்கான், அண்ட் இவன் பார்சாவோட ரைட் ஜூல்ஸ் குண்டே. ஐ மீன் அவங்க கூட வேர்ல்ட் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இஸ் வெரி வெரி குட். லைக் இஸ் ஆல்மோஸ்ட் தேர். அந்த டாப் அந்த tier 1 இல்லைனாலும் tier 2ல இருக்கான் அவன். ஸோ ஐ மீன் இமீடியட்டா பார்த்தோன்னா அவங்க 2 பேரை தவிர ஐ எம் நாட் ஏபிள் டு ரியலி பிக் அவுட் எனி ஒன் எல்ஸ். ட்ரெண்ட்டை விட்டுருங்க, ட்ரெண்ட் வந்து ஆமாங்க. எனக்கும் the problem with these is இப்போ எல்லா டாப் பிரீமியர் லீக் கிளப்ஸும் have started அவங்க பார்க்குற டார்கெட்ஸ் எல்லாமே இப்போ பிரீமியர் லீக்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. வழக்கமாக பார்த்தோம்னா மேன் சிட்டி வந்து ஜாக் கிரீலிஷை தவிர வேற யார் வெளியிருந்து வாங்கிட்டு வந்தாங்க? பிரீமியர் லீக் உள்ள யார் வாங்கினாங்க? யாரையுமே வாங்கின மாதிரி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஜான் ஸ்டோன்ஸ் எப்போவோ வாங்கினாங்க எவர்டன்ல இருந்து. கரெக்டா? மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியிருந்து தான் எடுத்து வந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். நம்ம வந்து ஒரு வாக்கரை வாங்கினாங்க டாட்னம்ல, அது எப்போ? அது 6-7 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆமா, அதுக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சீசனோ செகண்ட் சீசனோ. கரெக்ட். ஆமா. சோ அப்ப அதுக்கப்புறம் பார்த்த எல்லாம் ஒரு ஹாலண்ட் வெளியிருந்து வாங்கினது, டோக்கு, சவீனியோ, டிப்ராய்னே வெளியிருந்தா உல்ஸ்பர்க்ல இருந்தா கூட்டு வந்தாங்க, ஃபோர்டன் வந்து அகாடமி பிளேயர், ஓகே, குவார்டியோல் வெளியிருந்து கூட்டு வந்தாங்க, அக்காஞ்சி, ஆக்கே போர்ன்மத்ல இருந்து வாங்கினாங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே வெளியிருந்து வாங்கியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ். அவங்க யாரும் உள்ளேயே போய் ஒரு மிட் டேபிள் இருந்த கிளப்பை டார்கெட் பண்ணி கூட்டு வந்த கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு.
இப்ப அவங்களும் உள்ள பாக்குறாங்க யுனைடெட். இப்ப பாருங்க எம்போமோ said he wants to go to United ஆமா. ஆன் ஸ்டீன் போட்டான். சூப்பர். So his priority வந்து எம்போமோ decides he wants to join United and United are now expected to open talks in a bid to sign the 25-year-old forward. Likes of Arsenal, Newcastle, Tottenham all were interested. ஆனா எம்போமோ wants only United ஆமா. உருப்படும். போய் எல்லா வாழ்க்கையை கலக்க இது பண்றக்கே போறாங்க. அப்ப ஃபெப்ரிசோ மாதிரி 30 minutes பண்ணி போட்டிருக்காப்ல, நல்லா மில்க் பண்றான். லிவர்பூல் அண்ட் போர்ன்மத் ஆர் ஒர்க்கிங் அகைன் திஸ் வீக் டு அட்வான்ஸ் சூன் ஆன் மிலாஸ் கர்கஸ். ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு ட்வீட்டா அநியாயத்துக்கு இல்ல. பட் ஐ மீன் ரைட் பேக்ஸ் இவன் வந்தது ரூமர்ஸ் ஆக்சுவலா நீங்க பேசும்போது. ஐ மீன் 2 பாயிண்ட் ஆக்சுவலா கம்ப்ளீட்லி இது வந்து டிஃப்ரெண்ட் டாபிக். ஆக்சுவலா நீங்க மேன் சிட்டின்னு சொல்லும்போது ஞாபகம் வந்து நான் வேர்ட்ஸ் வந்து அப் ஃப்ரண்ட் ஆடலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு சீசன் அவங்க ஃபில் ஃபோர்டன் சென்டர் ஃபார்வர்டா வச்சு ஜெயிச்சாங்க பிரீமியர் லீக் சீசன் ஃபுல்லாவா? ஜெசூஸ் தான் இருந்தான், ஸ்ட்ரைக்கரே இல்ல அவங்க கிட்ட. அப்போ ஜெசூஸ் இன்ஜர்டோ என்னவோ ஃபில் ஃபோர்டனை வச்சு ஆடினானுங்க. ஸோ ஐ மீன் அந்த மாதிரி ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது ஒரு பாயிண்ட் வேர்ட்ஸை வச்சு. ரெண்டாவது வந்து இல்ல அதாவது லைக் ஓலா ஐனா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ரூமர்ஸ் வந்தது. ஸோ ஹி வாஸ் பட் ஐ திங்க் இஸ் மோர் டிஃபென்சிவ் than அட்டாக். I think he's better defensively than going on attack. ஆக்சுவலா அவனோட யூத் கரியர்லாம் பாத்தீங்கன்னா அவன் சென்டர் பேக்கா ஆடினான். ஸோ அவனோட டிஃபென்சிவ் அட்ரிபியூட்ஸ் எப்போதுமே ஹஸ் பின் பெட்டர். அவன் ஐ திங்க் இதுல இருந்தான், இட்டாலியில இருந்தான்னு நினைக்கிறேன், டொரினோல இருந்தான்னு நினைக்கிறேன். ஐ மே பி ராங் அதுல. பட் ஆக்சுவலா நல்லதுதாங்க. இப்ப நம்ம ஃப்ரிம்பாங்க தாண்டி யார் யோசிச்சுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸே இல்ல. இப்ப யாரதான் யோசிக்கிறது இல்ல. ரியலிஸ்டிக்கா யாரையும் வாங்க முடியறது இல்ல. நீங்க பெட்ரோ போரோ இருக்கான், பட் அவன் வர மாட்டான் டாட்னம் விட்டு. எஸ்பெஷலி இப்ப அவங்களுக்கு சாம்பியன்ஸ் லீக் வேற கிடைச்சிருச்சு. ஹக்கீமி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் பேக்ஸ். அவன் ஆல்ரெடி சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்ச கிளப்ல இருக்கான் இப்போ. ஸோ ஐ மீன் யார் வாங்குவீங்க? உங்களுக்கு வந்து அந்த ஒரு இல்ல உங்களுக்கு அகாடமி டேலண்டா வரானுங்க, பார்சா அந்த மாதிரி யாரான்னு வந்தாதான் உண்டு. பட் ஐ டோன்ட் நோ. யா பட் இட்ஸ் குட். ரைட் பேக் ஹஸ் பீன் சார்ட்டட்னு. இப்போ லெஃப்ட் பேக் வருவோம். கர்கஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் 99% டன். அப்படி இல்லைன்னா ஐ வுட் சே அகைன் 8 இல்ல ராபின்சன். நம்ம எப்பவோ பேசணும் பல மாசம் முன்னாடி. நான் வந்து ஒரு ஆண்டனி ராபின்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கரெக்ட். நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் நேம் இல்ல, லைக் இட்ஸ் a நேம் நம்ம பிரீமியர் லீக் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். லூயிஸ் ஹால் நியூகாசில்ல இருந்து. கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. போன வருஷம் தான் வாங்குனாங்க. கொடுக்க மாட்டாங்க அது வேற விஷயம். பட் he was a very good right back நமக்கு, லெஃப்ட் பேக் சாரி. I think 40 மில்லியனுக்கோ 35 மில்லியனுக்கோ வாங்குனாங்க அவனை. பட் he was injured for half the season. நம்ம போன சீசன். ஆமா அதான் அவனுக்கு பெரிய பாயிண்ட். அவன் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தான். கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தான் லூயிஸ் ஹால். and then he got injured. So yes, இப்போ நம்ம லெஃப்ட் பேக் பொசிஷன்ஸ் பார்த்தோம்னா இந்த ப்ரொஃபைல் இல்ல. எஸ்டுபினியன் வந்து லெஃப்ட் பேக்கா ரைட் பேக்கா? லெஃப்ட் பேக் தான். அதெல்லாம் வேஸ்ட். ஆமா அவன்ட்டெல்லாம் போறது நம்ம போகாமே இருக்கலாம். அவன்லாம் ட்ரெண்ட்டை விட மோசம் டிஃபெண்டிங்ல. அதனால நம்ம வந்து அந்த பக்கம் போகவே வேண்டாம். அந்த அளவுக்கு பரவாயில்ல. ஸோ ஐ திங்க் கர்கஸ் இஸ் டன், ஃப்ரிம்பாங் இஸ் டன், வேர்ட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் டன். ஐ டோன்ட் திங்க் இதுக்கு மேல அவங்க வந்து இப்போதைக்கு ஹார்ட் பாலிங் சிச்சுவேஷன் தாங்க போயிட்டு இருக்கு. அவங்க வந்து 150 மில்லியன் வேணும்னு கேக்குறாங்க. நம்ம வந்துட்டு 150 கொடுக்க மாட்டோம், 130 தான் கொடுப்போம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். கடைசியில வந்து 140 வந்து முடியும்னு நினைக்கிறேன். இல்ல அது வந்து ஐ திங்க் லெவர்கூசன் வந்து அவங்க ஃபேன்ஸ் டீம் சொல்லிக்கலான்டே நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். கரெக்ட். நாங்க ட்ரை பண்ணி அதனால ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்ல. நாங்க லிவர்பூல் டர்ம்ஸ்க்கு நாங்க பண்ணல அப்படின்னு இதத்தான் எங்கிட்ட யாரோ சொன்னாங்க. ஒன்னும் கிடையாது, அவனுங்க வந்து பிஆருக்காக இதை பண்ணிட்டு இருக்கானுங்க. நாங்க ரொம்ப ட்ரை பண்ணோம், ஃபுல் பிரைஸ் வாங்க ட்ரை பண்ணோம், மிடில் கிரவுண்ட்ல வந்து ரீச் ஆயிட்டோம் அப்படிங்கறதா. மத்தபடி உள்ள ஒண்ணுமே தப்பாலாம் இருக்காது, டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. ஆமா இல்ல ஐ திங்க் வேர்ட்ஸோட ஃபியூச்சரும் வந்து இட் வில் பி டன். ஐ திங்க் ஜெர்மனி ஆடுறதுக்கு முன்னாடி இட் வில் பி டன். ஒரு பாயிண்ட் இன்னொரு 2 பொசிஷன் ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் குயிக்கா. ஸோ லாஸ்ட் சம்மர் வந்து ஜுபிமெண்டி பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்தது. அப்போ நமக்கு தெரியாது கிராவன்பர்ச் இவ்வளோ பயங்கரமான ஒரு சீசன் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீசன் இன்னமும் உங்களுக்கு டிஎம் வேணும்னு லைக் அதாவது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டிஎம் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு அந்த டிஎம் பொசிஷனுக்கு ஒரு கவர் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எண்டோ இருக்கான் ஆஸ் அ கவர், பட் இஸ் நாட் லைக் வந்து ஒரு பால் பிளேயிங் டிஎம் அந்த மாதிரி கிடையாது. அவன் வந்து ஒரு லாஸ்ட் 20 நிமிஷம் வந்து டிஃபெண்ட் பண்ணி இல் சி அவுட் த கேம் அந்த டைப். எனக்கு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு மெயின் டிஎம் வேணுங்க. ஏன்னா நம்ம ஃபுல் பேக்ஸ் இப்ப 2 பேருமே ஓட போறானுங்க. we are going back to 18-19 நமக்கு வந்துட்டு ஒரு ஃபெபினியோ மாதிரி ஒரு டிஎம் கண்டிப்பா வேணும். நம்ம வந்து கிராவன்பர்ச் வச்சு இப்ப ஓட்டிட்டோம்.
ஓகே இந்த சீசன் ஓகே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நம்ம கவுண்டர்ல அவ்வளவா கோல் வாங்கணுமா, மேபி ஒரு 10 5 6 10 கோல் வாங்கியிருப்போம். ஆனா இப்போ இந்த 2 பேர் வச்சு போகும்போது கண்டிப்பா அதிகமா வாங்குவோம். we will have so much gap in between ஆமா to shut down. கிராவன்பர்ச் அப்படிப்பட்ட பிளேயர் கிடையாது. டு ஷட் டவுன் ஆல் தோஸ் கேப்புங்கிற மாதிரி பிளேயரே கிடையாது. ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டோமா பண்ணிட்டோம். ஆனா we definitely need someone. ஆனா யார் இருக்கா யாருக்கு போவான்னு எனக்கு தெரியாது இப்போ. ஆடம் வார்டன். ரைட். நான் கிறிஸ்டல் பேலஸ் யூரோப்பா லீக்ல இருந்து நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்டு தான் போக போறானுங்க. அது சரி. இல்ல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஐ திங்க் இந்த சீசன் வந்து we were lucky with Gravenberch not having injuries, மேஜர் இன்ஜுரிஸ் எதுவும் ரொம்ப இல்ல கிராவன்பர்ச்சுக்கு. ஸோ இதே கேரண்டி நெக்ஸ்ட் சீசன் இருக்குன்னு யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ அதுவும் இருக்கு, அதுவும் ஒரு பாயிண்ட். பட் டிஎம்னு பார்க்கும்போது ஜூபிமெண்டி டு ஆர்சனல் நடுவில் வர அதே 2 நாள் முன்னாடி வந்துச்சு, ரியல் மெட்ரிட் வந்து லுக்கிங் டு ஹைஜாக் த டீல்னு சொல்லிட்டு. இல்லை பட் ஜூபிமெண்டி டு ஆர்சனல் லுக்ஸ் வெரி லைக்லி. ஸோ அவங்க மிட்ஃபீல்டு வந்து ஜூபிமெண்டி, ரைஸ் அண்ட் ஓடகார்ட் மாதிரி இருக்கு இப்போ. ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் அதாங்க பேச்சா இருக்க போகுது. ஜூபிமெண்டி, ரைஸ், ஓடகார்ட். நமக்கு வந்து கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர், வேர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு ஆடுவான். நான் வந்து மோர் ஐ திங்க் அபவுட் இட் மோர் ஐ அம் லீனிங் டுவர்ட்ஸ் வேர்ட்ஸ் பிளேயிங் அஸ் சென்டர் ஃபார்வர்டு. ஓகே அப்படி நான் மிட்ஃபீல்டரா வச்சு பார்த்தேனா ஓகேவா அந்த 3. இன்னொன்னு சிட்டில வந்து இட் வில் பி ராட்ரி, அந்த மிலான்ல இருந்து டிஜானி ரைண்டர்ஸ் அண்ட் இப்ப சர்க்கி. ஆமா அங்க 3 பேர் இருப்பாங்க. இப்போ இந்த 3 மிட்ஃபீல்டரை கம்பேர் பண்ணி பார்த்தா யாரு பெட்டரா இருக்கா? ஆனஸ்டா சொல்லணும்னா ஐ திங்க் ஆன் பேப்பர் ஐ திங்க் ஆர்சனலோட மிட்ஃபீல்டு வந்து ஜஸ்ட் ஸ்லைட்லி எட்ஜஸ் அபவ் அவர்ஸ். நான் சிட்டி இது 3rd ஏன் போடுறேன்னா, ஐ டோன்ட் நோ ரைண்டர்ஸும் சர்க்கியும் பிரீமியர் லீக்ல எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ மீன் தே ஆர் குட் மிட்ஃபீல்டர்ஸ், இல்லைன்னு சொல்லலை. அண்ட் ஐ திங்க் கேப் வந்து 3த்துக்குமே வந்து இட்ஸ் லைக் 0.5 தான் கேப்பு. பட் ஐ திங்க் ஆர்சனலோட மிட்ஃபீல்டு வந்து தே ஆர் என்ன சொல்கிறது, ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்காங்க அவங்க. அண்ட் அவங்க வந்து ஜூபிமெண்டி வந்து இஸ் சூட்டட் டு தட் நம்பர் 6 ரோல். அவனோட ரோலே அதுதான். வேறஸ் நம்ம வந்து வி ஹவ் கன்வெர்டட் சம்மன் டு தட் ரோல். ஸோ எப்போதுமே அந்த ஒரு நேச்சுரலாக ஒருத்தங்க ஆடுறதுக்கும் அந்த கன்வெர்ட் பண்ணி ஆடுறதுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் எப்போதுமே இருக்கும். ஸோ ஐ புட் ஆர்சனல் ஸ்லைட்லி அபவ் ஆஸ். பட் ஆனால் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. லைக் சொன்ன மாதிரி கண்டிப்பாக டிஎம் வேணுங்க. பட் தேர்ஸ் அப்சல்யூட்லி ஜீரோ ரூமர்ஸ், ஜீரோ லிங்க்ஸ், எதுவுமே கிடையாது நமக்கு ஒரு டிஎம்க்கு. ஆமாம். இல்லை சீசன் இந்த சம்மர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வாங்க மாட்டோம். ஐ திங்க் இட்ஸ் நாட் அ ப்ரையாரிட்டிங்க. அண்ட் ஃபேர் இனஃப். ஏன்னா நமக்கு வந்து ரைட் பேக் ரீப்ளேஸ் பண்ணணும், லெஃப்ட் பேக் ரீப்ளேஸ் பண்ணணும், ஸ்ட்ரைக்கர் வேணும். ஸோ இது 3 தான் மெயின். டிஎம் வந்து இட்ஸ் நாட் அ ப்ரையாரிட்டி இப்போது. அதே மாதிரி சென்டர் பேக்ஸ் இப்போது ஐ திங்க் வேண்டைக் இருக்கு. வேண்டைக் இஸ் வேர்ல்ட் கிளாஸ், அது இருக்குது. கொனாட்டே வந்து திஸ் சீசன் ஹஸ் ப்ரூவன் டு பி அ வெரி குட் பார்ட்னர் இன் போத் கன்சிஸ்டன்சி வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி. ஆனால் அங்கேருந்து ட்ராப் ஆஃப் பயங்கரமாக இருக்குது. ஒன்று ஜோ கோமெஸ் இன்ஜுரி ப்ரோன், அண்ட் இவ்வளோ இன்ஜுரி வாங்கி அவனோட குவாலிட்டியும் இப்போ இனிமேல் எப்படி இருக்குன்னு தெரியாது. குவான்சா வந்து நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், இஸ் அட் பெஸ்ட் ஒரு லோவர் பிரீமியர், அதாவது ரெலிகேஷன் டீம் பிரீமியர் லீக்ல அவங்களுக்கு சென்டர் பேக்காக ஆடலாம். மோர் லைக்லி அவன் சாம்பியன்ஷிப் லெவலில் சென்டர் பேக்காக ஆடலாம் நல்லா. அதுதான் என்னோட ஒப்பீனியன். பட் சென்டர் பேக்ஸுக்கு ரூமர்ஸே இல்லை, சுத்தமாக எந்த டார்கெட்டும் இல்லை. ஏதோ மே எண்டில் வந்து பாசிட்டிவ் கான்ட்ராக்ட் டாக்ஸ் வித் கொனாட்டேன்னு வந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஹி மைட் எக்ஸ்டெண்ட்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதுவும் வந்து நான் ஒன்று சொல்லட்டுமா, பிஎஸ்ஜி வரை இப்போ சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டாங்க. நமக்கு எப்படி இந்த ஸ்பானிஷ் சவுத் அமெரிக்கன் பிளேயர்ஸ்க்கெல்லாம் ரியல் மெட்ரிட், பார்சலோனாவோ, இந்த ஃப்ரெஞ்ச் பிளேயர்ஸ் எஸ்பெஷலி தோஸ் ஆர் ஃப்ரம் பாரிஸ், கொனாட்டேவும் பாரிஸ் கிட்ட தான், பாரிஸில் தான் அவன் பிறந்தான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பிஎஸ்ஜி வந்து ஒரு பயங்கர அப்பீல் எப்போதுமே. ஏன்னா க்ளோசர் டு ஹோம், எவ்ரி வீக் யூ பிளே தேர், என்னோட மக்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் செம்ம அப்பீல் அவனுக்கு. கேபிட்டல் கிளப் வேற, கரெக்ட், நல்ல ஊரு, பாரிஸ் வேற நல்ல ஊரு, அந்த அப்பீலும் இருக்கு அவங்களுக்கு. தெரியல, ஏதோ பாசிட்டிவ் டாக்ஸ்னு வந்துச்சு, சைன் பண்ணுவானாங்கறதுல எனக்கு தெரியாது. பட் இட் ஜஸ்ட் கேம். நான் வந்து ஐ ஹேவ் அ போல்ட் ப்ரெடிக்ஷன். ஐ திங்க் கொனாட்டேவும் நெக்ஸ்ட் சீசன் ஃப்ரீல போயிடுவான்னு எனக்கு தோணுது பிஎஸ்ஜிக்கு. ஐ ஹேவ் நோ ஐடியா. மேபி 35 மில்லியன் தான் கொடுத்துருக்கோம். ஓகே சரி போறனா போ, அவ்வளோதான். அதுக்கு என்ன சொல்றது, நான் எதுவும் சொல்லவே முடியாது. But I mean, he feels that he should be paid 200k. If he goes to PSG, he will definitely get it. Like, why should he spend it here? He's won the Premier League. Okay, in the Champions League win பண்ணல. He's won the FA Cup. He's won the Carabao Cup. In the Champions League மட்டும் தான் லிவர்பூல் கூட வின் பண்ணல. He's won everything else. So அப்படி யோசிச்சு பார்த்தா அவன் வந்து நான் என் லைஃபை பார்க்கணும் அவன் போனாலும் நம்ம தப்பு சொல்ல முடியாது அதில்.
நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஒரு பிளேயரும் அவன் லைஃப் பார்க்கணும்ல. ஆமா, அண்ட் அதே மாதிரி தான் லைக் ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு என்ன தோணுது, லிவர்பூல் வந்து தே ஹவ் நாட் மேட் அன் ஆஃபர், வந்து என்னோட ஒர்த்துக்கு அவங்க ஆஃபர் கொடுக்கல அப்படின்னா இஸ் அண்ட் ஃபேர் இனஃப், நீ போய் தான் ஆகணும். ஐ மீன் இஃப் த பிஎஸ்ஜி கொடுக்குறான்னு நீ போய் தான் ஆகணும். பட் ஐ மீன் சொன்ன மாதிரி சென்டர் பேக் டிஎம் ரெண்டு பேருக்கும் ரூமர்ஸே இல்லை. ஸோ தட் இஸ் தி ஒன்லி நெகட்டிவ்னு இல்லை இந்த இதில். பட் ஐ திங்க் சொன்ன மாதிரி அது ப்ரையாரிட்டி பொசிஷனும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் டிஎம் ப்ரையாரிட்டி கண்டிப்பா இருக்கணுங்க. ஏன்னா கோமஸ் எல்லாம் நம்பி நம்ம சீசனுக்குள்ள போகவே முடியாது. சென்டர் பேக் சென்டர் பேக் சாரி, டிஎம் போனா கூட ஓகே, ஏதோ ஒன்று வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பேக் செட் திரும்பி வரான். ஸோ ஹி ஹேட் அ பியூட்டிஃபுல் சீசன் இன் லா லீகா லாஸ் பாமாஸ்க்கு விளையாடி எல்லா ஸ்டாட்ஸ்லயும் ஒரு மாதிரி டாப்ல இருந்திருக்கான். ஸோ கண்டிப்பா அவனை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஎம் இஸ் நாட் த ப்ரையாரிட்டி ஃபார் திஸ் சம்மர். பட் கண்டிப்பா ஸ்ட்ரைக்கரும் சென்டர் பேக்கும் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். அண்ட் டிஎம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஐ திங்க் நிறைய பேர் ஆடுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. கர்டிஸ் ஆடலாம், இவன் மெக்காலிஸ்டர் ஆடலாம், சோபோஷ்லாய் கூட ஆடலாம் வேணும்னா, வேர்ட்ஸ் வந்து திரும்ப நம்பர் 10க்கு வரலாம். அந்த மாதிரி நிறைய ஏதோ காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ டிஎம் வந்து எனக்கு இந்த விண்டோவில் வாங்குவாங்கன்னு எனக்கு தோணல. பட் சென்டர் பேக்கு டெஃபினட்டாக வேணும் நீங்க சொன்ன மாதிரி. பட் ஆனால் பாக்குறவங்க நீங்க எல்லாம் சொல்லுங்கப்பா, டிஎம்க்கு யாரா பாத்தீங்களா, சென்டர் பேக் யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலைமை அங்கே மட்டும் கவலைக்கிரமா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட்லி பிரிம்பாங் வந்து நான் ஒரு சஜஷன் சொல்றேன். வேன் ஹெக்கே, நல்ல வேலை பாஸ்டோனிய சொல்லி நினைச்சேன். வேன் ஹெக்கேவா, அந்த பையன் படுத்துக்கிட்டே ஆடுவாங்க. அவனெல்லாம் 1-on-1ல விட்டா தாவிக்கிட்டே போவான் பின்னாடி அட்டாக்கர் ஓடும்போது. அவனை எல்லாம் நீங்க எத்தனை தடவை பாத்தீங்கன்னு தெரியல. பயவுள்ள கட்டஸ்ட்ரோஃபினாலும் கட்டஸ்ட்ரோஃபி, அதுக்கு நான் வந்து டர்கோஸ்கியே வாங்கிடுவேன். வாங்குங்க, அவன் நமக்கு எதிராக கோல் போட்டவனே நமக்காக ஒரு கோல் போடட்டும். அதுவும் கரெக்ட் தான். வாங்கினதுக்கு அப்புறம் நமக்காக தான் ஆட போறேன். ஆமா, அந்த மாதிரி வாங்கி போடுவானா. வேன் ஹெக்கேலாம் வேணா, கையெடுத்து கும்பிட்டுருணும். அதுக்கு நம்ம கம்மன் அந்த நாட்டிங்கம் போற சென்டர் பேக் பேர் என்ன, மிலன்கோவிச். இன்னொருத்தன் முரிலோ. முரிலோக்கு நம்ம போய்க்கலாம். அங்க போயா இன்னும் ஒரு 40-50 மில்லியன் கொடுப்போம். ஆனா அவனுங்களே 40 மில்லியன் தான் வாங்கினானுங்க, அவனுக்கு கொடுக்க மாட்டானு. ஆனா அவங்க சென்டர் பேக்ஸ்லாம் நம்ம ஸ்டைலுக்கு ஏற்று வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த பால் பிளேயிங் சென்டர் பேக்ஸ் கிடையாது அவ்வளோவா. ஸோ பேசாம பிஎஸ்ஜிட்ட இருந்து பாச்சோவை வாங்கிடலாம். வேண்டாம், செல்சிட்ட நேக்கா கால்வில் போய் பிட்ட போடுவோம் திருப்பி. ஆமா, அவன் ஒருத்தர் தான் நல்லா விளையாடுறான், அவனுக்கு ஒரு சீக்கவர் பிட்ட போடுவோம், வாடா இந்தியாப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா அது கூட நிறைய செல்சி ஃபேன் சொல்றாங்க மோஸ்ட் ஆஃப் தி சீசன் நல்லா ஆடல, லாஸ்ட் ஒரு 2 months தான் நல்லா ஆடி இருக்கான் அப்படின்னு. வந்தா பேண்டர் கொண்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆமா ஆமா, வேண்டே கூட பார்ட்னர் அவன் தான். பட் வேற எதுவும் ஐ திங்க் சென்டர் பேக் சொல்லும்போது டீன் ஹாய்சன் அவனோட ரூமர் வந்தது. பட் அவன் உடனே ரியல் மெட்ரிட் போயிட்டான். ஆனா நல்ல விஷயம் தாங்க. அவன் ஆரம்பத்துல இருந்தே அவன் சொன்னான் ரியல் மெட்ரிட் தான் என்னோட கிளப், நான் எங்க போனாலும் கடைசியில ரியல் மெட்ரிட்டுக்கு தான் போவேன் அப்படின்ட்டு அவன் ஒழுங்கா சொல்லிட்டான் ஓப்பனா. அவன் தெளிவா இருந்தான். மக்களே ஓப்பனா மைக்கு பிடிச்சிட்டான், நான் ரியல் மெட்ரிட் தான். 20 மில்லியனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 30 மில்லியன் வாங்கி கொடுத்துட்டு போனான்ல. ஆமா ஆமா, ஒரே சீசன்ல, அதுவும் ஒரே சீசன்ல 20க்கு வந்து எக்ஸ்ட்ரா 30-50 கொடுத்து வாங்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் த மெமரிஸ்னு கிளம்பிட்டான். அந்த மாதிரி இருக்கணும், வந்தாமா போனாமா எக்ஸ்ட்ரா 50 மில்லியன் வாங்கி கொடுத்தாமான்னு. ஆமா ஆமா, கரெக்ட். இல்லைன்னா இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலுக்கு அப்புறம் இன்டர் மிலான்ல இருந்து ஒரு 2 டிஃபெண்டர் வாங்குமா. அவங்க வேல்யூலாம் ரொம்ப குறைஞ்சிருக்கும், அதனால தான் சொல்றேன். அங்க வாங்குறதே ஒண்ணுதான், அங்க பஸ்டோனியை தவிர மற்றது எல்லாமே கேல போல்ட். அதெல்லாம் வாங்கினோம்னா நம்ம ஓல்டேஜ் ஹோம்ல தான் போய் தங்க வைக்கணும். அசர்பி பேக்கப்புக்கு பரவாயில்ல. 38 வயசு ஸ்லாட் ஓட சொன்னானா தவிர்த்து கூட போக முடியாது, எங்களுக்கு வீல் சேர் வேணும். இதுக்கு மேல பிரீமியர் லீக்ல ஆடணும்னா தியாகோ சில்வா செல்சி வந்தா பாருங்க. தியாகோ சில்வா பயங்கர ஃபிட்டா வந்தான், அவனே தசு புஸ்ஸுன்னு ஆஸ்துமா மாதிரி உட்காந்து பஃபு பஃபு அடிச்சுக்கிட்டு இருந்தான் மூச்சு விட முடியாம. அச்சர்பி மட்டும் வந்தான்னு வைங்க, 2 கேம். தியாகோவோட அதிகமா இன்சூரன்ஸ் இப்ப இவன் தான் யூஸ் பண்ணுவான்னு அர்த்தம். அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கொலகேஸ்ல போய் முடிஞ்சிடும். அதனால நமக்கு வேண்டாம், அது சரி, நாம இல்லாமே கூட அடிப்போம். ஆமா, பட் வேற எதுவும் இல்லை. ஐ திங்க் மேஜர் பொசிஷன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நம்ம டீமுக்கு. அதான் சொன்ன மாதிரி நாங்கள் இது எபிசோட் ரிலீஸ் ஆகும்போது மேபி இன்னொரு கர்கேஸ்லாம் கூட கன்ஃபார்ம் ஆயிருக்கலாம், வேர்ட்ஸ்லாம் கூட கன்ஃபார்ம் ஆயிருக்கலாம். பட் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நாங்கள் வந்து அதெல்லாம் கன்ஃபார்ம்டாக இல்லை, வெறும் ஃப்ரிம்பாங் மட்டும்தான் கன்ஃபார்ம்டு. பட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்டர்னேட்ஸ் எதாவது தெரிஞ்சுன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய பிரீமியர் லீக் டார்கெட்ஸ் தான் தெரிஞ்சுது. ஸோ பிரீமியர் லீக்கு வெளியில் யாராச்சும் உங்களுக்கு தெரியும் ஹூ இஸ் குட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கெல்லாம் இல்லை வேறு பொசிஷன்ஸையே இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், ஆலிசனை விட பெட்டராக எனக்கு ஒரு கீப்பர் தெரியும்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கீப்பர் பேரை கீழே போடுங்க.
பட் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லலாம் ஃபாலோ பண்ணுங்க. ஆஸ் பர் யூஷுவல் வாரம் ஆஃப் சீசனில் உங்களுக்கு ஒரு எபிசோடு வரும். பட் வேற எதுவும் இல்லை. உங்களோட ட்ரீம் சைனிங் இந்த விண்டோ யாரு? அதை சொல்லி அதோட முடிச்சுக்கலாம். ட்ரீம் சைனிங் எனக்கு மைண்டில் ஒரு பேர் இருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் டக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு ட்ரீம் சைனிங் வந்து எனக்கு வாட்டன். ஐ விஷ் வி கெட் வாட்டன் ஃபார் டிஎம் புஷன். ரைட், ஓகே. நீங்க? எர்லிங் ஹாலண்ட். அம்மா ஃபினிஷ் கட் அதோட முடிச்சுக்கலாம். அது எதுவும் தேவையில்லை. ப்ளீஸ் க்ளோஸ் த வீடியோ.